welcome to Thirumathi tamilarasi channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா நம்மளோட ரெகுலர் லைஃப்ல நம்ம போடக்கூடிய ஒரு சிம்பிளான மேக்கப் லுக் தான் நீங்க இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ நிறைய பேருக்கு பிகினர்ஸ் மேக்கப் போடுறதுக்கு இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படினா அவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்பவே கம்மியான ப்ராடக்ட் வச்சு உங்களோட ஃபேஸை எந்த அளவுக்கு நீங்க பிரைட்டா காமிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனுக்கா இருக்கட்டும் இல்ல ஒரு கோவிலுக்கு போறீங்க அப்படினா இல்ல உங்களோட ரெகுலர் லைஃப்ல நீங்க வீட்லயே கூட இந்த மாதிரியான மேக்கப் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாவும் இருக்கும். ப்ராடக்ட்டும் பாத்தீங்க அப்படினா ரொம்பவே கம்மியா போடும். சோ அத தான் நீங்க இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறீங்க. நான் என்னென்ன ப்ராடக்ட்லாம் நான் யூஸ் பண்றேன், ஃபைனலா என்னோட அவுட்லுக் எப்படி இருந்தது அப்படிங்கறதையும் நீங்க இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் வந்து என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு தெரியும். ரொம்பவே சிம்பிளாவும் இருக்க போகுது, ரொம்பவே ஈஸியாவும் இருக்கும் போகுது. வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூவா வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு நல்லா ஒரு டவல் வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணுறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், சோப் யூஸ் பண்ணுறதை விட ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி ரொம்ப அழுத்தி இந்த மாதிரி துடைக்காதீங்க. அப்படி துடைக்கும் போது நம்மள ஸ்கின்ல இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டேமேஜ் ஆகும். அதுக்கப்புறம் மேக்கப் போடுறதுக்கு முன்னால் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு உங்களோட ஹேரை இந்த மாதிரி பன் போட்டுட்டு அதுக்கப்புறமா மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த மாதிரி நல்லா தொடச்சிட்டு ஃபஸ்ட்டு நான் என்னோடய ஃபேஸ்க்கு என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ் சீரம் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபேஸ் சீரம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிராண்டட் வேணுமோ அந்த பிராண்டட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபேஸ் சீரம் அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நெக்குக்கும் சேர்த்து நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறேன். எது யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் அது ஃபேஸில் செட் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஆகுது ட்ரை ஆகிறதுக்கு டைம் கொடுங்க. ஃபேஸ் சீரம் அப்ளை பண்ணிட்டேன். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃபேன் இருக்குது. எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேக்கப் போடும்போது வேர்க்கவே கூடாது. வேர்க்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். ஸ்வெட் ஆச்சு அப்படின்னா நம்ம மேக்கப் எந்த பிராண்டட் மேக்கப் போட்டோம் அப்படின்னாலும் அது வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்ல காற்று வர மாதிரியான இடத்துல, ஸ்வெட் ஆகாத மாதிரி இடத்துல இருந்து மேக்கப் போடுறது ரொம்பவே நல்லது. இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மாய்ஸ்சரைசர் க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். பிராண்டட் உங்களோட விஷயம், உங்களோட விருப்பம் தான். நான் என்னென்ன ப்ராடக்ட் மட்டும் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன பிராண்ட் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் வந்து மாய்ஸ்சரைசர் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். இப்போ மாய்ஸ்சரைசர் க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு. நம்ம மேக்கப் போட்டு முடிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும். ஸோ அதனால் நான் மேக்கப் போட்டுட்டு இருக்கும்போதே ஒரு லிப் பாம் ஒன்று அப்ளை பண்ணிக்கிறேன், ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக தான். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணுறீங்களோ, பிபி க்ரீமாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது சன்ஸ்க்ரீமாக இருக்கட்டும், நீங்கள் என்ன க்ரீம் ஃபேஸ் க்ரீம் நீங்கள் என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த க்ரீம் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் க்ரீம் ஃபைனலாக பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்னோட ஃபேஸை பார்த்துருந்துருப்பீங்க. மேக்கப் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ இதை ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்கள், இந்த ஃபேஸ் க்ரீம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. ஃபேஸ் எந்த அளவுக்கு க்ளோவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் நார்மலான ஒரு பான்ஸ் பவுடர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன பவுடர் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை இந்த மாதிரி ஒரு பஃப் யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக இப்போது பான்ஸ் பவுடர் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா காம்பேக்ட் பவுடர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அது எதுக்காக தேவை அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. லாங் டைம் நமக்கு இந்த மேக்கப் அப்படியே இருக்கணும், ஆயில் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காம்பேக்ட் பவுடரும் நான் அப்ளை பண்ணிட்டேன். எந்த அளவுக்கு ஃபேஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஒரு பிரைட்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய ஃபேஸ் எந்த அளவுக்கு டல்லாக இருந்தது அப்படின்னு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா மேக்கப் ஒரு பேசிக்காக நம்ம இந்த ஒரு 3 ப்ராடக்ட், அதாவது ஃபேஸ் சீரம், அதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசர் க்ரீம், அதுக்கப்புறமா ஃபேஸ் க்ரீம், அது நீங்கள் பிபி க்ரீம், சிசி க்ரீம், ஏதாவது ஒரு க்ரீம், எந்த க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலும் ஓகே. அதுக்கப்புறமா பவுடர் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. காம்பேக்ட் பவுடரோ இல்லை நார்மலான பவுடரோ, இல்லை அப்படின்னா ரெண்டும் சேர்ந்து நான் அப்ளை பண்ண மாதிரி அப்ளை பண்ணிக்கிறது அப்படின்னாலும் ஓகே. இந்த 4 ப்ராடக்ட்ஸ் இருந்தது அப்படின்னாலே உங்களோட ஸ்கின்னை நல்லா க்ளோவாக பிரைட்டாக, உங்களோட ஃபேஸை நல்லா பிரைட்டாக ஒரு ஹெவி மேக்கப் லுக் போட்ட மாதிரி ஒரு ஃபேஸ் நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த 4 ப்ராடக்ட் இருந்தது அப்படின்னாலே போதும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐப்ரோ ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஐசைடை வச்சு நம்ம ஐப்ரோ ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபில் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட ஐப்ரோ ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஐஷேடோ ஃபில் பண்ணுறதுக்கு, ஐஷேடோ போடுறதுக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி மிரர் இருந்தது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து இப்போ வந்து ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். பிளாக் கலரை விட எனக்கு ஐஷேடோவில் ப்ரௌன் கலர் தான் ரொம்ப பிடிக்கும். அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேச்சுரலாக இருந்த மாதிரி இருக்கும். அண்ட் தென் காஜல் யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிறோம். லைட் கலர், டார்க் கலர் உங்களுக்கு எது விருப்பமோ அதை யூஸ் பண்ணிக்கிங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் கலர் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபைனலி நம்மளோட மேக்கப்போட அவுட்லுக் இதுதாங்க. ரொம்ப பிரைட்டாக நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னாலே இந்த ப்ராடக்ட் மட்டும் இருந்தது அப்படின்னாலே போதும். சூப்பரான ஒரு மேக்கப் லுக் உங்களுக்கு கிடைக்கும். எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் என்னோடய ஃபேஸை பார்த்ததுக்கும் இப்போது மேக்கப் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸை பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். எந்த ஒரு டார்க் மார்க்ஸும் உங்கள் ஃபேஸில் தெரியாது. ஸோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மேக்கப் லுக்கும் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மறுபடியும் இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழரசி.